அவந்திகா அக்கா கிட்ட திரும்பவும் உங்களுக்கு குழந்தை உண்டாயிட்டா இதெல்லாம் சரியா போயிடும்னு சொல்லி வச்சிருந்தேன். ஒரு கொலை பண்ணிட்டு அதுக்கு பதிலா வேற ஒருத்தரை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டா அது கொலை இல்லைன்னு ஆயிடுமா? டேய், எதுக்கிட்ட அண்ணிய தேவையில்லாம இப்ப திட்டிட்டு இருக்க? அவங்க சொன்னதுல என்ன தப்பு இருக்கு? இப்ப கடைசியில அவங்க நினைச்சது தானே நடந்திருக்கு. இங்க பாருங்க, நீங்க சொல்லாம மறைச்சது கூட தப்பு இல்ல. ஆனா இந்த விஷயத்தை எதுக்கு ஈஸ்வரியத்தை கிட்ட போய் சொன்னீங்க? ஐயோ, சத்தியமா நான் சொல்லவே இல்ல பிரபா. அவங்க என்கிட்ட கூட குடஞ்சு குடஞ்சு விசாரிச்சாங்க. நான் வாயே திறக்கல. அநேகமா இந்த விஷயத்தை நான் திலீபன் கிட்ட சொல்லிட்டு இருக்கும்போது கேட்டிருப்பாங்க. அதை வச்சுதான் இங்க வந்து சொல்லிருக்கணும். ஏண்டா திலீபா, அப்ப நீ இந்த விஷயத்துல கூட்டுக்கலவானியாடா? இல்லடா, எனக்கே இன்னைக்கு காலையில தான் கவிதா சொன்னா. மாமா, உங்ககிட்டயும் அத்தை கிட்டயும் நான் சொல்லாதது தப்புதான். அப்படி சொல்லியிருந்தா நீங்களும் அத்தையும் தாங்க மாட்டீங்க, மனசு ரொம்ப நொந்து போயிடுவீங்க. அதனாலதான் மாமா சொல்லல. நான் நினைச்சது தப்பு, நான் என்ன மன்னிச்சிருங்க மாமா. இல்லம்மா, இல்ல, நீ நினைச்சது தப்பு இல்லம்மா. ஆனா அவந்திகா கருவை கலைச்சது ரொம்ப பெரிய தப்புமா, மன்னிக்கவே முடியாத தப்புமா. கேட்ட அந்த விஷயத்தை கேட்ட உடனே எனக்கு இடி விழுந்த மாதிரி இருக்குமா. பாரு, எல்லார் முகத்தையும் பாரு. வீடு துக்க வீடு மாதிரி ஆயிடுச்சுமா. அவந்திகா அவசரப்பட்டு யோசிக்காம ஒரு முட்டாள்தனமான காரியம் பண்ணி தப்பு பண்ணிருக்கா. ஆனா இவ நடராஜ் பண்ணது அவந்திகாவை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிச்சிருக்கலாமா? அப்ப இவன் பண்ணது அதை விட பெரிய தப்பு இல்ல? இந்த விஷயத்துல அக்காவை நீங்க மன்னிக்க கூடாதா மாமா? யார் என்ன சொன்னாலும் சரி, ஒரு நாள் அவ செஞ்சதை என்னால மறக்கவும் முடியாது, மன்னிக்கவும் முடியாது. பூமிகா, அத்தை எங்க? அத்தை எங்க போக போறா? எங்க சுத்தினாலும் இதுதானே என் வீடு. என்னம்மா, என்னாச்சு? என்னத்த சொல்றது? அவளை மன்னிச்சு கூட்டிட்டு வரணும் தான் எனக்கும் ஆசை. ஆனா நட்ராஜ் பேச்சு மீறி அவளை என்னால எப்படி இங்க கூட்டிட்டு வர முடியும்? ஏன் இந்த அவந்திகா இப்படி பண்ண? எல்லாம் நம்ம தலை எடுத்துங்க. அவளுக்கு யோசிக்கிற தன்மை இல்ல, அதான் இப்படி பண்ணிட்டா. அவளுக்கே குழந்தை அளவுக்கு தான் அறிவு இருக்கு. அப்ப அவளுக்கு குழந்தையுடைய அருமை எப்படி தெரியும்? எப்படி இருந்தாலும் நம்ம குடும்பத்து செல்வம் போச்சுங்க. ஒருவான பேரு குழந்தைய கண்ணால பார்க்க கூட குடப்பட இல்லாம போச்சு இல்ல. என்னால இது அழாதீங்க. அம்மா, அழுவாதீங்கம்மா, ப்ளீஸ். அம்மா, அழுவாதீங்க. உமா, உமா, இத பாருமா, என்னால எதை வேணாலும் தாங்கிக்க முடியும். ஆனா உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் வந்துச்சுன்னா என்னால தாங்கிக்க முடியாது உமா. என் மாமா என்ன கொடுத்ததுக்காக கெரசின் ஊத்துனப்போ நீ அழுத, கதறி கதறி அழுத. அதுக்கப்புறம் வாழ்க்கையில எப்பவும் நீ அழுவே கூடாதுன்னு நான் நினைச்சேன். ஆனா அவந்திகாவை பொண்ணு பார்க்க போனப்போ அங்க ஜாதிக்காரங்க உன்னை அவமானப்படுத்தின போது அன்னைக்கு அழுத. அன்னைக்கு ஆரம்பிச்ச உன்னோட அழுக இன்னி வரைக்கும் நிக்கவே இல்லை.
எல்லாத்துக்கும் அவதிக்கா தான்ப்பா காரணம். என்னால அவளை ஒரு நாள் மன்னிக்கவே முடியாதுப்பா. அப்பா நடராஜ், ப்ளீஸ் உன் கோபதாபத்தை கொஞ்சம் அடக்கி வச்சுக்க. ஏற்கனவே அம்மா ரொம்ப நொந்து போயிருக்காங்க. இன்னும் பேசி அவளை புண்படுத்தாத ப்ளீஸ். சொல்லுமா, நீ அங்க போய் என்ன பேசுன? அவந்திகா என்ன சொன்னா? நான் போனது அவ எவ்வளவு ஆசையா இந்த வீட்டுக்கு புறப்பட்டா தெரியுமா? என் மேல அவளுக்கு எவ்வளவு நம்பிக்கை. நான் கூப்பிடுறதுக்காக தான் வந்திருக்கேன்னு நினைச்சு ரொம்ப ஏமாந்து போயிட்டா நட்ராஜ். எனக்கு ரொம்ப கஷ்டமா போச்சு. உன்னை சமாதானம் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு நானே வந்து அவளை அழைச்சிட்டு போறேன்னு சொல்லிட்டு வந்தேன். அம்மா, நீங்க அந்த வீட்டுக்கு போனதே எனக்கு பிடிக்கல. போனது மட்டும் இல்லாம மறுபடியும் இங்க கூட்டு வரேன்னு வாக்கு வேற கொடுத்துருக்கீங்க. அது ஒரு காலம் நடக்காதுமா. நீங்க என்ன சமாதானப்படுத்தி வச்சிடலாம், அவளை இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துடலான்னு ஒரு நாளும் நினைக்காதீங்க. எல்லாருக்கும் தான் சொல்றேன். டேய், நடராஜ், நில்லுடா. நடராஜ், டேய், நட்ராஜ், நடராஜ் சொன்னா கேளு, வா. என்னங்க இவ இப்படி பேசிட்டு போறா? வேற எப்படி பேசுவோம்மா? காயம் பெருசா இருந்தா வலி பெருசா இருக்கும். அதனால கோவமும் பெருசா தான் வரும். அதனாலதான் அவன் இப்படி பேசிட்டு போறான். சரி, விடு விடு, போக போக எல்லாம் சரியாயிடும். தைரியமா இருக்குமா? வந்துருவா, அவன் வந்துரும். அத்தை, எனக்கும் தெரிஞ்சு அத நானே உங்ககிட்ட சொல்லாம மறைச்சிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. எல்லாரும் பழிய அவங்க உங்க மேல போட்டுக்க வேண்டாம். எந்த பிரச்சனையை எப்படி சரி பண்றதுன்னு மட்டும் பாப்போம். அத்தை, உட்காருங்க அத்தை. சுமதி, சட்னி கொஞ்சம் போடு போடு போடு. அப்பா அப்பா, டிஃபன் சாப்பிடுறீங்களா இல்ல காஃபி வேணுமா? எனக்கு எதுவும் வேணாமா, நான் சாப்பிடுற மூட்லயே இல்ல. நீ போய் உன் வேலையை பாரு. ஏங்க, ஓடி ஆடி உழைச்சிட்டு வந்திருக்கீங்க, எதுவும் வேண்டான்னு சொன்னா எப்படி? காஃபி போட்டுட்டு வரேன், குடிங்க. அப்படியே சுடுதண்ணி வைக்கிறேன், குளிச்சுட்டு சாப்பிடுங்க. இந்த பார், எனக்கு என்ன வேணும் வேணான்னு எனக்கு தெரியாதா? நீ போய் உன் வேலையை பாரு. வந்துட்டா பெருசா பேசுறதுக்கு. ஆமாங்க, எப்ப பார்த்தாலும் என்ன கரிச்சு கொட்டாடி உங்களுக்கு தூக்கமே வராது. நான் ஒருத்தி சிக்கிட்டேன், என்ன போட்டு பாடா படுத்துங்க. ஆமா, நீ செஞ்ச வேலைக்கு உனக்கு மாலை போட்டு மரியாதை பண்ணுவாங்க. கிருஷ்ணன் குடும்பத்தை கெடுத்து ரெண்டா ஆக்கிட்டு உனக்கெல்லாம் என்னடி பேச்சு வேண்டி இருக்கு? அவ முகத்தை பாக்குறதுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? நமக்கு எவ்வளவு செஞ்சிருக்கான், அவனுக்கு போய் ஏண்டி இப்படி செஞ்ச? ஆமாங்க, ஆகாத மருமகளை கைப்பட்டா குத்தம் கால் பட்டா குத்தம்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு கிருஷ்ணன் முக்கியம்னா எனக்கு உமா முக்கியங்க. அவ குடும்பத்துல அவளுக்கே தெரியாம ஒருத்தி என்னென்னமோ செய்றா, அது தெரிஞ்சு வயிறு எரிஞ்சு போய் நான் அவங்கிட்ட சொன்னேன். இது தப்பாங்க? எப்ப பார்த்தாலும் என்னையே தான் குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நல்லது பண்ண போனா கூட உங்களுக்கு பொறுக்காதே. யாரு நீ? நீ நல்லது பண்ண போற ஏண்டி? உன்னை பத்தி எனக்கு தெரியாதா? அந்த குடும்பத்துல கலகத்தை உண்டாக்கணும்னு நினைச்சுதான் நீ எல்லாத்தையும் செஞ்சிருக்க. ஐயோ ஐயோ ஐயோ, பாத்தியாடி உங்க அப்பா இப்படி வாய் கூசாம பேசுறாருன்னு? ஏண்டி, கவிதாக்கு நான் பைனான்ஸ்ல கடன் வாங்கி கொடுத்ததை போட்டு கொடுத்த வேடிக்கை பார்த்தவதான் நீ என்னமோ உத்தமை மாதிரி பேசுற. இது உன்னை புடிச்சுக்கிட்டாருப்பா, அதையே திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருப்பாரு. ஏதோ அவந்திகா கூட ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுடுச்சு. கோவத்துல அவ என்ன தப்பா 4 வார்த்தை பேச, நானும் ஆத்திரத்துல 2 வார்த்தை கோவமா பேசிட்டேன். அதுக்கு இந்த துப்பு கிட்ட மாப்பிள உங்ககிட்ட போட்டு கொடுத்ததுக்கு எனக்கு பெல்ட் அடியில கிடைச்சது. என்ன மட்டும் சும்மா விட்டாரு? அதுக்காக இந்த விஷயத்தை நீ அங்க போய் போட்டு கொடுப்பியா? என்னத்தங்க நான் போட்டு கொடுத்தேன்? நான் செஞ்சதுல என்னங்க தப்பு? வீடே அவளை கர்ப்பவதின்னு நினைச்சு தாங்குன்னு தாங்கிட்டு இருந்தப்போ அவ தாந்தோன்றித்தனமா கர்ப்பத்தை கலைச்சிருக்கா. அங்க போய் நான் சொன்னது தப்பா? அப்ப அந்த அவந்திகா சொன்னது நியாயம்னு சொல்ல வரீங்களா? சொல்லுங்க, அவ கர்ப்பமா இருக்கான்னு உமா இன்னும் நம்பிக்கிட்டே இருக்கணும்னு நீங்க நினைக்கிறீங்களாங்க? சொல்லுங்க. அதுக்காக நீ இப்படி பண்ணுவியா? எப்படிங்க? எப்படிங்கிற? அவ குடும்பத்தை ஏமாத்திக்கிட்டே இருப்பா, அது தெரிஞ்சும் நான் அவளை கண்ணே மணியே இதே மாதிரி கருவை கலைச்சுக்கிட்டே இருமான்னு கொஞ்சம் சொல்றீங்களா? இல்ல, அது ஒரு விதத்துல சரிதான். ஆனாலும் நான் எது பண்ணாலும் ஒத்துக்க உங்களுக்கு மனசு வராதே. விஷயம் தெரிஞ்சு நான் மறைச்சாலும் தப்பு, அத சொன்னாலும் தப்பு. எல்லாம் நான் வாங்கிட்டு வந்த வரோங்க. அதுக்கு இல்லடி, பாவம் உமா இப்போ என்ன பாடுபடுறான்னு பாத்தியா? மொத்த குடும்பமும் ஏமாந்து போய் நிக்குது. அந்த பொண்ணு வேற வாழ வெட்டியா போயிட்டா.
மருமகளை வச்சு வாழ தெரியாதவனு உமாக்கு ஒரு பேர் வந்துராதா? அதெல்லாம் வராதுங்க. ஊர் உலகத்துக்கு அந்த அவந்திகா பண்ண அக்கிரமம் எல்லாம் தெரியாதா என்ன? அவ பண்ண தப்புக்கு சரியான தண்டனை கிடைச்சிருக்குன்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. மாமா அத்தை எவ்வளவு கரெக்டா பேசுறாங்கன்னு பாருங்க. யோ சுமாரியா, இல்லனாலும் உங்க அத்தை கரெக்டா பேசிடுவா. எல்லாம் தெய்வம் விட்ட வழி. உமா வீட்டுல இப்படி எல்லாம் நடக்கணும்னு எழுதி இருந்தா அது நடந்துதானே ஆகும். சரி, நான் போய் குளிக்கிறேன். என்னங்க தோசை ஊத்த சொல்லட்டுமாங்க? அதான் வேணான்னு சொல்றல, சும்மா மாமா, திருப்பி. எனக்கு ஒண்ணு வேணும். என்ன வேணும்? அதான் தோசை தான் சாப்பிடுறீங்களா? சாப்பிட்டு கிளம்புங்க. அதெல்லாம் நீங்க ஒண்ணும் சொல்ல தேவையில்லை. எண்ணிக்கையில 16 தோசை சாப்பிட்டு ஏப்ப விடாம நான் என்னைக்குமே போனதில்லை. அதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு 9500 வேணும். எப்ப தரீங்க? என்ன எதுக்கு தரணும்? நம்ம குடுத்து வச்ச மாதிரி கேக்குறீங்க. ஏன் நான் உனக்கு தரணும்? 9000 வாடகைக்கு 500 மெயின்டெனன்ஸ். யாரோட வாடகைக்கு நான் ஏன் கொடுக்கணும்? என்ன மாமா பேசுறீங்க? நீங்க தானே எங்களை தனி கொடுத்தன வச்சீங்க. அந்த வீட்டுக்காரங்க 9000 வாடகை 500 மெயின்டெனன்ஸ் நீங்க தானே பேசுனீங்க. ஆனாலும் உங்களுக்கு ஞாபகம் மறதி ரொம்ப ஜாஸ்தி மாமா. சுமதி, நான் உங்ககிட்ட அடிக்கடி சொல்லுவேன்ல, மாமாவுக்கு அப்பப்போ ஒரு கிளாஸ் வல்லார ஜூஸ் கொடுன்னு. இப்ப பாரு மாமா ஞாபகம் மறதியில எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. யாருக்கியா? எனக்கு ஞாபகம் மறதியா? நீ குடியிருக்கிற வீட்டுக்கு நீ தான் வாடகை கொடுக்கணும்னு சொன்ன. அதை மட்டும் உன் புத்தியில ஏறல. என்ன மாமா நீங்க? என்னோட பிரச்சனை உங்களுக்கு தெரியாது? தலைக்கு மேல 1000 பிரச்சனை வச்சிருக்கேன். கடன், வட்டி கட்ட முடியாம நான் படுற அவஸ்தை. வாங்குற சம்பளம் எல்லாம் காத்துல மாவு டப்பா திறக்கிற மாதிரி காணாம போகுது. நானே தடுமாறிக்கிட்டு இருக்கிறப்போ நீங்க இப்படி தனி கொடுத்தன வச்சா நான் எங்க மாமா போவேன்? அதுக்காக நானா உங்களை கடை வாங்க சொன்னேன்? மாமா நீங்க பேசுறது நல்லா இல்ல. நல்லா யோசிச்சு பாருங்க. இது உங்க பொண்ணோட வாழ்க்கை. உங்க பொண்ணைய நம்பி இருக்கிற என்னோட வாழ்க்கை. எங்க 2 பேத்துக்கு பிறந்து ஒரு குழந்தையோட வாழ்க்கை. இந்த 3 பேர் வாழ்க்கையை சீரழியறத பார்த்துட்டு உங்களால சும்மா இருக்க முடியுமா மாமா? சொல்லுங்க மாமா. இந்த கர்மாந்தத்துக்கு இவங்களை தண்ணி கொடுத்தனமே வச்சிருக்க தேவையில்லை. 3 வேளை இங்க தானே கொட்டிக்கிறீங்க. தூங்கறதுக்கு மட்டும் அங்க போற. உங்களை தண்ணியா அனுப்புனதே தப்புதான். எனக்கு செலவு தான் அதிகம். நான் சொல்லல சுமதி, மாமா எப்படி இருந்தாலும் நம்மள இங்க வர சொல்லிட்டு வரேன்னு. நாளைக்கே மூட்டை முடிச்சு எல்லாம் கட்டிட்டு இங்க வந்துடலாம். இல்லனா மாமா சங்கடப்படுவாரு. போன ஜென்மத்துல நான் செஞ்ச பாவம் என்ன செஞ்சு தொலைக்கிறதுனே தெரியல. நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க மாமா. நாளைக்கே நாங்க இங்க வந்துடுறோம். இப்பதான் கண்ணன் கூட இங்க இல்லையே. அத்தைக்கு தொடைக்கு ஆள் வேணும்ல. என்னத்த கரெக்ட் தானே? கர்மம் ஏதோ பண்ணி தொலைங்க. இந்த வீடு விளங்குன மாதிரி தான். எப்ப பாரு டென்ஷன் டென்ஷனாவே தான் இருக்காரு. அத்தை எப்படி மாமா கிட்ட பிரமாதமா பேசி பர்மிஷன் வாங்கின பாத்தீங்களா? போதும் போதும், ரொம்ப லட்சணம் தான். ஏங்க என்ன சொல்லும்? ஏன் இப்படி இருக்கீங்க? என்ன உங்களுக்கு கொஞ்சம் கூட மான அவமானமே கிடையாதா? அப்பா எவ்வளவு கேவலமா பேசிட்டு போறாங்க. உங்களுக்கு கொஞ்சம் கூட ரோஷமே வராதா? எனக்கே நாக்கு புடிங்கலாம் போல இருக்கு. ஏய் கிறுக்கு பயப்படல. நீ அவர் பொண்ணு. பெத்த அப்பா வீட்டுக்கு வரதுக்கு மான அவமானம் எல்லாம் பார்க்கலாமா? பாப்பா தோசை எடுத்துட்டு வா. சும்மா நோய் நோய். அங்க உமா குடும்பம் உடையுது, இங்க நம்ம குடும்பம் சேருது. சிச்சுவேஷன் சூப்பரா இருக்குல்ல? இது பத்தாது மாப்பிள்ள, என் புள்ள அங்க ஜெயில இருக்கான். நான் பட்ட பாட்டையெல்லாம் அந்த உமா பட வேண்டாமா? நம்ம பிளான் இதோட நிக்க போறது இல்ல. மெதுவா கவிதா திலீபன் அந்த வீட்டை விட்டு துரத்தணும். அடுத்தது சரவண பூமிகாவையும் துரத்தணும். நிறைய வேலை இருக்கு. இப்பதான் முதல் ஸ்டெப்பே முடிஞ்சிருக்கு. போக போக பாருங்க. ரொம்ப லேட் ஆயிடுச்சு அத்தை. இன்னும் யாரும் சாப்பிடல. டேய் 2 பேர் போய் சாப்பிடுங்க. பூமிக்கு எடுத்து வைமா. சரிங்க அத்தை. பசிக்கலாமா? எனக்கும் வேண்டாமா. என்னத்த? கவிதா வந்து சாப்பிடுமா. வா அத்தை எடுத்து வைக்கிறேன். அத்தை என்னால சாப்பிட முடியாது அத்தை. மனசே சரியில்லை. திலீபா எழுந்துரு. என்ன சாப்பிடவா? இல்ல வேண்டாமா விடுங்கம்மா. டேய் இல்லம்மா வேண்டாமா விடுங்க. அம்மா கூப்பிடுறல. வா. எனக்கு வேண்டாமா விடுங்க. எனக்கு சாப்பிடுற மூடல. என்னங்க நீங்க சாப்பிட வாங்க. வேண்டாம், நீங்களா சாப்பிடுங்க. யாருமே சாப்பிடலங்க. யார கூப்பிட்டாலும் வர மாட்டேங்கிறாங்க. சரி, நடராஜ் வரட்டும், எல்லாரும் ஒண்ணா சாப்பிடலாம். ஏய் பிரபா, திலீபா. அப்பா இந்த வரேன்ப்பா. டேய் சொல்லுங்கப்பா. அவன் எங்க இருக்கான்னு யாராவது ஃபோன் பண்ணி கேட்டீங்களா? அப்பா நான் பல வாட்டி அவன் ஃபோனுக்கு ட்ரை பண்ணி பார்த்துட்டேன்.
ஃபோன் ஆஃப் பண்ணி வச்சிருக்கான். ஆமாப்பா, நானும் ஃபோன் பண்ணேன், ஆஃப்ல தான் இருக்கு. டேய் நீயும் ட்ரை பண்ணியா? ச்சே. அவன் வெளியே போன போதே நான் தடுத்து நிறுத்தியிருக்கணும். தப்பு பண்ணிட்டேன். இல்லப்பா, ரொம்ப அப்செட்ல இருக்கானே. வெளியில போனா கொஞ்சம் ஆறுதலா இருக்குன்னு நாங்க யாரும் தடுக்கல. ம். ஏங்க ஒருவேளை நம்ம சம்மந்தி வீட்டுக்கு போய் அவந்திகா கிட்ட ஏதாச்சும் கலாட்டா பண்ணிருக்க போறோம். பூமிகா, உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி பாத்தியா? நான் பண்ணல சரவணா. ஃபோன் பண்ணி அக்கா எடுத்துட்டா என்னால பேச முடியாது. அவகிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல. அதான் நான் ஃபோன் பண்ணல. சரி அண்ணி, நீங்க பண்ண வேணாம், நான் ட்ரை பண்ணுவேன்ப்பா. பண்ணுடா, சீக்கிரம். ஹலோ, சொல்லுங்க மாப்பிள்ள. ஒண்ணு இல்ல மாமா, நட்ராஜ் அங்க வந்தானா? வரலையே மாப்பிள்ள. ஏன், என்னாச்சு? ஏன் கேக்குறீங்க? ஓ அப்படியா? இல்ல மாமா, ஒண்ணு இல்ல. சாயங்காலம் வீட்டுல அப்செட் ஆகி வெளியே போனா, இப்ப வரைக்கும் வீட்டுக்கு வரல. அதான் அங்க வந்தானான்னு கேட்கலான்னு பார்த்தேன். இந்த ராட்சசியால எவ்வளவு வேதனைப்பட்டு போறது. பாவம் மாப்பிள்ள, ரொம்ப புண்பட்டு போயிருப்பார். தயவு செஞ்சு நல்லா தேடுங்க மாப்பிள்ள. நான் வேணா துணைக்கு வரட்டுமா? ஐயோ இல்ல மாமா, நாங்களா இருக்கோம்ல, நாங்க பாத்துக்கிறோம். என் பொண்ணு செஞ்ச காரியத்துக்கு உங்க எல்லார் முகத்திலையும் எப்படி முடிக்க போறேன்னு தெரியல மாப்பிள்ள. இதை தவிர வேற எதுவும் சொல்ல தோணல மாப்பிள்ள. சரி மாமா, நான் அப்புறம் பேசுறேன். சரி மாப்பிள்ள. என்ன பிரபா? என்னடா சொன்னாரு? டேய், அங்கேயும் வரலையாப்பா? ஐயோ எனக்கு என்னமோ பயமா இருக்குடா. அவன் எங்க இருக்கா, எங்க போனான்னு தயவு செஞ்சு யாராவது தேடி தேடி பார்த்துட்டு பார்த்துலாம். வாங்க. பதட்டப்படாத, நீ முதல்ல உட்காரு. எனக்கு இப்ப உட்காரணும்லாம் ஒண்ணு இல்ல. இங்க பாருங்கம்மா, நட்ராஜ் எங்கேயும் போயிருக்க மாட்டான். அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு தான் போயிருப்பான். நான் போய் பாக்குறேம்மா. சரி சரி, போ, சீக்கிரமா போ. சரி போ. போ. டேய், நாமளும் போவோம். வேணும்னா நான் கூட போய் தேடி பார்க்கறேன். அப்பா இல்லப்பா, நீங்க இருங்க, நான் உங்க கூட போயிட்டு வந்துடுறேன். சரி சரி, போ. அப்பா நான் நடராஜ் ஆஃபீஸ்க்கு போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ப்பா. சரிப்பா. கவிதா, சீக்கிரம் போடா. கவிதா, அம்மா கூட்டிட்டு உள்ள போ. வரம்பா. டேய் வரேன்ப்பா. வரியா? வா. என்னம்மா? இரு கவனமா பாருங்கடா. பார்த்தாலும் அவன்கிட்ட எதுவும் பேச வேண்டாம். அம்மா இத பத்தி அவன்கிட்ட எதுவுமே பேச மாட்டேன், அவனை திட்ட மாட்டேன்னு சொல்லணும். சரிம்மா, சரிம்மா, நான் சரியா? சொல்லி கூட்டிட்டு வரேன். சொல்லணும். நீங்க விடுங்க. போயிட்டு வாங்கடா, போயிட்டு வாங்க. சொல்லு. போ. வாடா, சீக்கிரம். டேய், உன்னை ஸ்ட்ரைட்டா மார்க்கெட் ரோட்ல டேய் பிரபா, ஏதாவது தேவைப்பட்டா எனக்கு உடனே ஃபோன் பண்ணு, நானும் வரேன். சரிப்பா. அப்பா நானும் போயிட்டு வந்துடுறேன். போடா, போ போ போ. என்ன நீ? எனக்கு பயமா இருக்கு. தைரியமா இரு. நட்ராஜ் ஒண்ணும் ஏதாவது ஆகாது, ஒண்ணும் ஆகாது, தைரியமா இரு. பாருப்பா, 200 200 நோட்டு கொடுத்தப்பா. இரு தரேன். என்ன சார் கட்டிங்க? நான் முடி வெட்டிக்க வரல, தண்ணி அடிக்க வந்திருக்கேன். அதான் பாஸ் நானும் கேக்குறேன். கட்டிங்கா கோட்ரா? கட்டிங்னா பார்ட்னர் போடலாம், என்ன சொல்றீங்க? அது வந்து ஒரு பாட்டில். ஐயோ கருமண்டா, பால் குடிக்கிற பச்சை புள்ளையெல்லாம் பாருக்கு வந்தா இதான் நிலைமை. போங்க சார், பக்கத்துல குச்சி மிட்டாய் கிடைக்கும், வாங்கி. ம் ம் வந்துட்டேன் பார். சார் வணக்கம் சார். என்ன சார் இங்க? சார் 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 என்னையா? தப்பா எடுத்துக்கலாம், நான் ஒன்று சொல்லட்டுமா? என்ன? வீட்டில் நடந்த விஷயத்தெல்லாம் நான் கேள்விப்பட்டேன். உனக்கு எப்படியா? இல்ல வீட்டு பக்கம் போன சில பேர் பேசிக்கிட்டாங்க. அதுக்கு என்னையா இப்போ? இல்ல சார், வீட்டில் நடந்த விஷயத்தை நினைச்சா கஷ்டமா இருக்கு. இப்போ உங்களை பார்த்தா அதை விட கஷ்டமா இருக்கு. ஆமா சார், இங்க வந்தீங்க உடனே திரும்பி வந்துட்டீங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்லையா, போயா. கூச்சப்பட என்ன சார் இருக்கு? இந்த மாதிரி நிலைமையில யாரா இருந்தாலும் இப்படிதான் சார் செய்வாங்க. வேதனை குறையணும்ல. எவ்வளவு பெரிய துரோகத்தை கண்டுபிடிச்சிருக்கீங்க. உங்க மனசு எவ்வளவு துடிக்கும். ஒரு மனுஷன் எவ்வளவு நேரம் தான் சார் இதை தாங்கிப்பான். நான் உங்க அண்ணன் மாதிரி.
நீங்க கஷ்டப்பட்டா என்னால தாங்க முடியாது. உங்களுக்கு கூச்சமா இருந்தா சொல்லுங்க, நான் வேணா போய் வாங்கிட்டு வந்துடுறேன் சார்.